மலையாள படத்தை தமிழில் ரீமேக் பண்ணும்போது மலையாள படத்தை இயக்கியவர் தமிழ் ரீமேக்கையும் இயக்கும்போது அவை வெற்றி பெற்று இருக்கின்றன. மலையாளத்தில் ஒருத்தரும் தமிழில் வேறொருத்தரும் இயக்கினால் பெரும்பாலும் அந்த படம் தோல்வியையே தழுவியிருக்கு. படத்தின் சாராம்சத்தை புரிந்து கொள்ளாமல் எடுக்கும்போது இந்த தவறு நடக்கும். ஓடையில் நின்று படத்தை 1971 ஏசி திருலோகச்சந்தர் அவர்கள் தமிழில் ரீமேக் செய்த போது சத்யன் நடித்த ரிக்ஷா தொழிலாளி வேடத்தில் சிவாஜி அவர்கள் நடித்தார். பாபு அப்படின்னு அவரது கதாபாத்திர பெயரை படத்தின் பெயராக்குனாங்க. 1971 அக்டோபர் 18 சிவாஜி அவர்கள் நடித்த பாபு, எம்ஜிஆர் அவர்கள் நடித்த நீரும் நெருப்பும், ஜெய்சங்கர் நடித்த வீட்டுக்கு ஒரு பிள்ளை ஆகிய திரைப்படங்கள் ஒரே நாளில் வெளிவந்துச்சு. மேலும் KS கோபாலகிருஷ்ணன் இயக்கிய ஆதிபராசக்தி திரைப்படமும் வெளியானது. இதில் பாபுவை விட நீரும் நெருப்பும் படத்தை விட வீட்டுக்கு ஒரு பிள்ளையை விட ஆதிபராசக்தியே கலெக்ஷனை வாரி குவித்தது அப்படின்ற செய்தியும் இருக்கு. ரிக்ஷாவின் கைப்பிடியை சர்வ சாதாரணமாக கையில் பிடித்து கொண்டு துள்ளி ஓடும் இளமை துடிப்புள்ள ரிக்ஷாக்காரனாக தோன்றுவது முதல் கூனி குறுகி முதுமை அடைந்து ரிக்ஷாவை தூக்க முடியாத முதுமை வரை ஒவ்வொரு நிலையிலையும் சிவாஜி அவர்களின் நடிப்பில் முத்திரை பதிகிறது அப்படின்னு தான் சொல்லணும். பணக்கார சமதர்மவாதியான பாலாஜியின் பரிவை பார்த்துவிட்டு நீங்க எலெக்ஷனுக்கு தானே நிற்க போறீங்க அப்படின்னு கேட்கும் அப்பாவித்தனம், நொடித்து போன ஜானகி குடும்பத்துக்கு காவல் நாயாக தன்னை அர்ப்பணித்து கொள்ளும் விஸ்வாசம், இப்படி பல காட்சிகள் குறிப்பிடத்தக்கவை. பாபு திரைப்படத்துக்காக LR ஈஸ்வரி அவர்கள் ஒரு சில அற்புதமான பாடல்களை பாடியிருக்காங்க. அதில் ஒரு ஃபென்டாஸ்டிக்கான பாட்டு தான் அந்த காலத்தில் அப்படின்னு தொடங்கக்கூடிய பாடல். இந்த பாடலுக்கு உண்டான வரிகளை வாலி அவர்கள் எழுதியிருக்காரு. சிவாஜி அவர்கள் விஜயஸ்ரீயின் காதலில் கதை ஆரம்பிக்கிற விதம் பிரமாதமாக அமைஞ்சிருக்கும். பணக்கார தம்பதியாக வரும் பாலாஜி, சவுகார் ஜானகி, குழந்தை மூவரும் நெஞ்சை அள்ளும் பாத்திரங்கள். பாலாஜி அவர்கள் சிறப்பாகவும் அழகாகவும் நடித்து பெயரை தட்டி கொள்கிறார். குழந்தை பிச்சை எடுத்துவிட்டு அழும்போது இளகாத நெஞ்சமும் இளகும். சோதனையால் நிலை தடுமாறி குன்றிப்போன உயர்குல பெண்மணி ஒருவரின் தவிப்பு, தயக்கம் அத்தனையையும் உருக்கமாக சித்தரிக்கிறாங்க சவுகார் ஜானகி. சிவகுமார் நிர்மலா காதலை விட ரசிகர்கள் மனதில் சுவையூட்டியது ஆரம்பத்துல மின்னல் போல் தோன்றி மறைந்த சிவாஜி விஜயஸ்ரீ காதல் காட்சி தான். நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களின் திரை வாழ்க்கையில எவ்வளவு பெரிய உயரத்தை அடைந்தாரு. இந்தியாவில் சிவாஜி அவர்களுக்கு இணையான ஒரு நடிகர் இல்லவே இல்லை அப்படின்னு நாம் அனைவரும் நினைக்கும் அளவுக்கு தன்னுடைய பெயரை எப்படி ஆழமாக பதித்துவிட்டு சென்றார் அப்படின்றதெல்லாம் நாம் அறிந்த விஷயம்தான். எண்ணற்ற கதாபாத்திரங்களுக்கு வியக்கத்தக்க வகையில் உயிரூட்டியவர் சிவாஜி கணேசன். அதற்கு முக்கிய காரணம் கதாபாத்திரங்களை அவர் கூர்ந்து கவனிக்கிறது தான். நாம் சாலையில் செல்லும்போது எத்தனையோ மனிதர்களை பார்த்திருக்கிறோம். ஆனால் யாரையும் பெரிய அளவில் கூர்ந்து கவனிக்க மாட்டோம். ஆனால் சிவாஜி அவர்கள் தன்னை சுற்றி இருக்கும் மனிதர்கள் எப்படி பேசுகிறாங்க, எப்படி நடக்கிறாங்க, எப்படி சிரிக்கிறாங்க, எப்படி சோகத்தை வெளிப்படுத்துகிறாங்க அப்படின்னு எல்லாம் கவனிச்சுக்கிட்டே இருப்பார். அது பணக்காரர்கள், ஏழைகள், முதியவர்கள், இளைஞர்கள் அப்படின்னு யாராக இருந்தாலும் சரி, சிவாஜி அவர்கள் மனிதர்களை இவ்வாறெல்லாம் கவனிக்கிறார் அப்படின்றது அருகே இருப்பவங்களுக்கு கூட தெரியாது. தான் கவனித்த விஷயத்தை தேவை வரும்போது படங்களில் கச்சிதமாக பயன்படுத்தி கொள்வார். ஓகே வியூவர்ஸ், இன்னைக்கு நிகழ்ச்சியில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களுடைய ஃபிலிம் கெரியரில் நடந்த பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். மீண்டும் அடுத்தடுத்த எபிசோட்ஸில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.